வணக்கம், நான் உங்கள் பிகேகே லைஃப் டிசைன்ஸ் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் முதல்ல ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வீடியோ ஒன்று எடுத்துடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸோ என்னோடய அட்டென்ஷன் தேவைப்பட்டது. எனக்கு மூட் அவுட்டாக போச்சு. அப்புறம் நினச்சிக்கிறேன், ஊருக்கெல்லாம் உபதேசம் உனக்கு கிடையாதா அப்படின்னு வந்து திரும்பியும் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சேனல் பேர் லைஃப் டிசைன் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 9444413717. நேற்று கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, பாரிஸ்லேருந்து ஃபோன் பண்ணி, இல்லை ஃப்ரான்ஸ்லேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்கள்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கேன் சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிம்மா. அவங்க பேர் வந்து தீபாவளி நினைவச்சுக்கோங்க. என் பேர் தீபா அப்படின்னாங்க. நன்றி தீபா, வாழ்த்துக்கள். நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களும் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு அம்மாவும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, சும்மா உங்கள் குரலை கேட்கலாம், டைரெக்டாக உங்கள் குரல் எனக்கு கேட்கணும் அப்படின்றதுனாங்க. ரொம்ப நன்றி. குரல் கூட ரொம்ப திரும்பி கம்மி போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது மருந்து சாப்பிட்டு முடிக்கணும். இனி ஒரு செய்தி என்னென்னா, வாழ்க்கை புளிப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு பெரியவர் சொல்கிறாரு, எலுமிச்சம்பழம் போல் புளிக்குது அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பண்ணி சாப்பிட்ருங்க. நான் சொல்கிறேன், புளிப்பாக இருக்க எடுத்து புளிக்காய்ச்சல் பண்ணி புளிசாதம் சாப்பிட்ருங்க, முடித்து விடுங்கள். அது அவ்வளோதான். அந்த புளிப்பை எதில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை ஒட்டி விடுங்கள். புரிஞ்சதா? ஏன்னா புளிப்பு, கசப்பு இதெல்லாம் ஒரு சுவைதான். அந்த வினாடிக்கு அந்த நேரத்திற்கு தேவையான சுவைதானே ஒழிய அது பர்மனெண்ட்டாக அங்கே இருக்க போகிறதில்ல. பர்மனெண்ட்டாக எதுவுமே இருக்காது. எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு வாழ்க்கையில் பர்மனெண்ட் கிடையாது. இந்த புளிப்பு, கசப்பு இவையெல்லாம் இங்கிலீஷில் வேக்கப் கால். நம்ம விழிச்சு பாரு, என்ன நடக்குது, இதை எப்படி சால்வ் பண்ண போகிற அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாமே. எதுவுமே அளவுக்கு அதிகமாக போனால் விஷம்தான். வாழ்க்கையில் பெரும் புயல் அடிக்குதா, கவலைப்படாதீங்க. அந்த புயல் உங்களை சாக்கியத்துக்காக இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்காக, உங்களுக்கு பலம் கொடுப்பதற்காக. புயல் அடிக்கிறது அப்படின்றதுக்காக நாம் ஊரை விட்டு ஓடினது கிடையாது. மேக்ஸிமம் இங்கே தண்ணி வெள்ளம் வந்துருச்சுன்னு இடம் மாற்றி போவோம். அப்போது என்ன பண்ணுறீங்க, இடம் மாற்றி புதியதாக எண்ணத்தோடு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, வேறு ஏதாவது இதை தவிர்க்க, இதிலிருந்து விடுபட தேவையான விடைகள் இருக்கான்னு சொல்லி நாம் போகிறோம். ஆனால் புயல் வந்து உங்களை பிரேக் பண்ணவே பண்ணாது, உங்களுடைய பலத்தை காமிக்கும். நீங்கள் சிந்திப்பீர்கள், எங்கே செல்வோம், எப்படி செல்வோம் என்று. என்ன வலி வேதனை வந்தாலும் உங்களுடைய குறிக்கோளை விட்டே விடாதீர்கள். அந்த வலி போயிடும், அந்த வேதனை போயிடும், நம்மக்கிட்ட விலகிவிடும். ஆனால் உங்கள் குறிக்கோள் ரொம்ப முக்கியம். இலக்கை நோக்கி செல்லுங்கள். வலிக்குது, என்ன பண்ணுறது, அந்த நேரத்துக்கு அந்த வலியை பொறுத்து வெளியில் வரணும். இப்போ கூட காலையிலேருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், 3 மணிக்குள்ளே நான் அதை சால்வ் பண்ணணும்னு முடிவு கட்டியிருக்கேன். அதை சால்வ் பண்ணிவிட்டு சால்யூஷன் அப்படி பாதி கிணறு தாண்டியிருக்கேன், இன்னும் 50% தாண்டணும். நிறைய விஷயங்கள் தினப்படியாகவே ஒரு வேலை செய்யும் போதே பல தடைகள், பல விஷயங்கள் மாறி 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 நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கட்டங்கள் எல்லாத்தையும் விட மிக அதிகமான, மிக சக்தி வாய்ந்தது மனதைரியம், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையும் மனதைரியம் இருந்தால் நீங்கள் சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாது. நல்ல இருட்டில் இருக்கும்போது தான் வானத்தில் நாம் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். இந்த இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில் நாம் மின்ன வேண்டும். மின்னினால்தான் நாம இருந்து விடுவோம். அங்கே நம்ம ஒளி அப்போ தான் வெளியில் தெரியும். இந்த வலியை வலிமையாக மாற்றுங்கள், பயத்தை பலமாக மாற்றுங்கள். எப்படி மாற்ற, ஒரு விஷயம் எனக்கு இப்போது தடை செய்யப்பட்டது, முடியலைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. உடனே வந்து ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி உங்களால் முடியுமா, உங்களால் முடியுமா, உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டேன் நான். புரிஞ்சுதா? இதில் ஒரே ஒரு விஷயந்தான், மனக்கசப்பு, மனக்கட்டத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுடணும். ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு
என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சவாலும் உங்கள் சக்தியை அதிகப்படுத்தும்படி பார்த்து கொள்ளுங்கள். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ஆள் முடியலன்னா 2வது ஆள் முடியலன்னா 3வது ஆள்கிட்ட போயிட்டேன், அவன் சரின்னு சொல்லிட்டான், வேலை நடந்துட்டுருக்கு, ஓடிட்டுருக்கு. 3-4 மணிக்குள்ளே எனக்கு நான் பயப்படல. முதல்ல வந்து ஒரு அப்படியா அப்படி தோடிச்சு. ஆனால் எனக்கு டக்குன்னு வீடியோலாம் நிறுத்திட்டேன், அப்படி போய் உட்காந்துட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் உபதேசம் செய்கிறோம், நாமே இதை இப்படி யோசனை பண்ணுறோம், நடந்துடும், பிரபஞ்சத்தோட வேலையை முடிச்சிடும்னு சொல்லி திரும்பியும் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். எல்லா சவாலும் உங்கள் சக்தியை அதிகரிக்கட்டும். நமக்கு இருக்கிற அலங்காரத்திலே ரொம்ப முக்கியமான அலங்காரம் நம்மை அழகுபடுத்துவது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை தான் நாம் தலையில் வைத்திருக்கும் ராஜகிரீடம். அதுதான் கிரீடம். தைரியசாலி பாரு, என்னை பார்த்தா எல்லாம் தைரியசாலின்னு தான் சொல்லுவாங்க. தன்னம்பிக்கையோடு உங்களை பார்த்தும் அப்படி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கணவனாகட்டும், மனைவியாகட்டும், அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும், சகோதரியாகட்டும், ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். பண சுதந்திரம், பணம் நீங்கள் சுயமாக சம்பாதிக்க முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கும் பெண்கள் ஏதாவது ஒன்று பண்ணி காசு சிறுவாடு சேர்த்தாவது கையில் தனியாக ஒரு சேவிங்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டே ஆகணும். வந்ததெல்லாம் செலவழிச்சு ஆடம்பர செலவு கண்டிப்பாக கூடாது. பணக்காரத்தன்மை இருக்கலாம், அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் உண்டு. இதுக்கு இப்படி செய்யணும், அவ்வளோதான். 10 பேருக்கு சாப்பாடு சமைச்சு போடலாம், பிரமாதமான விருந்து வைக்கலாம், அதெல்லாம் சரி. தேவையில்லாத விஷயங்களை அடுத்தவங்க வீட்டில் வாங்கினாங்கன்னு நம்ம வாங்கக்கூடாது. எனவே பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் நீங்கள். அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் நீங்கள் என்ன யோசனை பண்ணுறீங்க, எண்ணங்கள் என்னெல்லாம் செயல்படுது, வார்த்தைகள் என்ன மண்டையில் உதிக்குது, மனதின் அலைவரிசை எப்படி இருக்குது, உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நொடியில் நீங்கள் நினைக்கும் எண்ணம், வார்த்தை, உணர்வு தான் உங்கள் அடுத்து வரும் சில மணி நேரம், நாளை, மற்ற விஷயங்களை நிர்ணயிக்கும். இது நிர்ணயிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக யோசனை பண்ணணும். நான் தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த ப்ராப்ளம் வந்தோட எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது. நான் ப்ராப்ளமே இல்லாத ஏஞ்சல் கிடையாது, தேவதையே கிடையாது, சாதாரண மனுஷங்க. எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை எடுத்து இது எப்படி பண்ண பயப்பட மாட்டேன். நான் கண்கலங்கினது, யாராவது நான் ரொம்ப அனுபவித்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனால் ரொம்ப கண் கலக்கிடுவேன். அது ஒன்றுக்கு தான் எனக்கு கண் கலக்கம். மற்றபடி நான் யாரை பிரிந்து போனாலோ கோவித்து கொண்டாலோ வருத்தமே படுறதில்லை. இப்போ சுத்தமாக கிடையாது. எந்த விஷயத்தை பற்றியும் நான் கவலைப்படுறதே கிடையாது. யாராவது கஷ்டப்பட்டால் பார்த்தா வருத்தமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த 2 விஷயந்தான். மற்றபடி நான் கலங்குவதே இல்லை. கலங்காதீர்கள், நீங்கள் கலங்கக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். என்ன எண்ணங்களோ அதை கவனமாக, நான் இதுதான் நினைக்கிறேன், இதுதான் என்னுடைய உணர்ச்சி, இப்படி தான் நான் வாழப்போகிறேன், இது நாளைக்கு விஷயம், அடுத்த 1 மணி நேரம், அடுத்த 2 மணி நேரம். நான் சொல்கிறேன், நீங்கள் அற்புதமானவர், அழகு மிக்கவர், அறிவாளி, நீங்கள் வலிவுடையவர், நீங்கள் ஒரு சிறந்த பொக்கிஷம், நீங்கள் அதிமுக்கியமானவர். உங்கள் சந்தோஷம் முக்கியமான தேவை உங்களை சுற்றி எப்போதும் இருக்கிறது. நீங்கள் மாத்திரம் போதும். யூ ஆர் ஜஸ்ட் இனஃப். உங்களை அனைவரும் விரும்புவர். நீங்கள் அனைத்திற்கும் தகுதியானவர். நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததின் காரிய காரணத்துக்கேற்ப உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்ன அத்தனையும் நீங்கள் கண்ணாடி பார்த்து, நான் அழகானவன், நான் புத்திசாலியானவன், நான் அறிவாளி, நான் வெற்றியாளன், அனைத்துக்கும் தகுதியானவன், நான் ஒருவரே போதும், என் துணைக்கு ஆள் தேவையில்லை, நான் தனிப்பட்ட மனிதனாக என் காரியங்களை சாதித்துக் கொள்ளு. கண்ணாடி பாருங்கள். சின்ன ஹேண்ட் மிரர் எப்போ வச்சுக்கணும், எப்பெல்லாம் தைரியம் குறையுதோ அப்போ இதெல்லாம் அனைத்துக்கும் நான் தகுதியானவன். நான் கேட்டதெல்லாம் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. புரிஞ்சுதா? சில பேர் பணம் வரும், இது நடக்கும், அப்படி இல்லை. நடந்து விட்டது, கிடைத்து விட்டது, வந்து கொண்டிருக்கிறது. என்னை நோக்கி அவலஞ்சஸ் ஆஃப் கோடிக்கணக்கில் பணம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது
இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நன்றி. இது மூணும் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையின் தாரக மந்திரம். இது சொல்ல 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 உங்களை பற்றி நல்ல ஒப்பீனியன் சொல்ல சொல்ல அது அப்படியே இங்கே உட்கார்ந்துடும். இதயத்தில் உட்கார்ந்து, இதயம் என்ன பக்கம் மாற்றி வச்சுட்டேன் கையா, இதயத்தில் உட்கார்ந்து அந்த 5000 மெகாஹெட்ஸ் 5000 தடவை சக்தி வாய்ந்த மேக்னெட்டிக் அப்படியே உடம்பு நரம்பு வழியாக போய் மூளைக்கு சென்று ஆழ்மனத்தை சொல்லி 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 அது நம்ப வைத்து, அது உண்மை என்று நம்ப வைத்து பிரபஞ்சத்திற்கு அனுப்பி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களால் முடியும். சின்ன விஷயம் தானே, மேக்ஸிமம் 5 நிமிஷம் அப்போது கண்ணாடி பார்த்து பேசுறது. தினப்படி எப்போல்லாம் முடியுமோ, யாரும் இல்லாட்டி சொல்லுங்கள். எல்லாருக்குமே சொன்னீங்கன்னா பைத்தியம் சொல்லுவாங்க. என்ன பைத்தியம் சொல்லுவாங்க, எங்கள் பசங்களாம் என்னை பத்திரிச்சிட்டே இருக்கும். நீங்களும் உங்கள் பிரபஞ்சமும் அப்படிம்பாங்க. நானும் என் பிரபஞ்சமும் உண்மையிலேயே அற்புதங்க. கூப்பிட்டா வந்துடுது, கேட்டால் நடந்துடுது. நான் கேட்காத விஷயமே கிடையாது. கேட்ட அனைத்தும் எனக்கு எப்போவுமே நடந்து கொண்டிருக்குது. எனக்கு வருத்தமே கிடையாது. சந்தோஷம்தான் எனக்கு கொடுத்தது பிரபஞ்சம். அத்தனையும் சந்தோஷம்தான், நிம்மதி தான். இடையில கஷ்டப்பட்ட அப்புறம் பிரபஞ்சம் போன ஏப்ரல்லேருந்து பிரபஞ்சத்தை ரொம்ப க்ளோஸாக நெருங்கி பழகின அப்புறம் எந்த விதமான எல்லாமே அந்த நொடிக்கு முடிஞ்சு போயிடுது. சந்தோஷம். எப்போவுமே இந்த பாட்டையே நினச்சிட்டு இருக்கேன். மலரை கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமுதம் தந்தனே, எதை நான் கேட்டால் உன்னை நீ தருவாயா அப்படின்னு அந்த பாட்டை மாற்ற நினச்சிட்டே இருப்பேன். அதை ரஹ்மான் பாடினார். அவ்வளோ மனசுக்கு இதமாக இருந்தது அவர் குரலை கேட்கும்போது. இன்னும் ஸோ கண்டிப்பாக உங்கள் பக்கம் கடவுள் இருக்கிறார், உங்களுடனே இருக்கிறார். பிரபஞ்சம் உங்களுடைய நீங்கள் பிறந்தது முதல் திரும்பி செல்லும் வரை உங்களுடன் தான் பிரபஞ்சம் இருக்கிறது. எங்கேயுமே போய் தேட, வானத்தில் தேட வேண்டாம், பூமியில் தேட வேண்டாம், இங்கே தேடுங்கள். இந்த லேப்டாப்பும் இந்த டிக்கும் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே வியாபித்திருக்கிறது பிரபஞ்சம்தான். புரிஞ்சுதா? எல்லாத்தையும் கேட்டு வேடுகிற விஷயம்லாம் கேட்டு மனது தெளிந்து இந்த மாதிரி பார்த்து பேசி முடிச்சுட்டு பிரபஞ்சத்தில் விட்டுருங்க. நடக்குமா நடக்காதா? நோ, டோன்ட் எவர் திங்க் நடக்குமா நிற்குமா நிற்காதா, நடக்குமா நடக்காது சொல்லவே கூடாது. நிச்சயமாக நீங்கள் நடக்கும், நடத்தி காண்பிப்பீர்கள். ஒரு கேன்சர் க்யூர் பண்ணும்போது ஒருத்தருக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது, வேலையே கிடையாதுன்னு சொன்ன 50 வயசாளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா, ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு எங்கே நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். எதுக்கு காரணம்? உங்களுடைய அசையாத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நீங்கள் இதை சாதிக்கலாம். ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்கள் பாதுகாக்கணும். உடல் நலம், மனநலம், உணர்வு என்ன மாதிரி உணர்வு இருக்கணும் யோசனை பண்ணணும். எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கணும், வார்த்தைகள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நமக்கு நிம்மதிக்கு நாம் கொஞ்சம் சுயநலமாக இருப்பது மிக முக்கியம். நீங்கள் தேடுகின்ற பணம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்க, ஓடாதீங்க. அது பின்னாடி ஓடக்கூடாது. வா அப்படின்னா அது வரணும். அந்த அளவுக்கு உங்களை மென்டலாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களால் முடியும். நாளைக்கு எனக்கு 1.5 லட்சம் வேணும்னு நினச்சி உட்கார்ந்தா அது நடந்துடும். எனக்கு அந்த 3 வருஷமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் உணரலை. இப்போ பிரபஞ்சத்தை க்ளோஸ் ஆக இத்தனை விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு, இவ்வளோ நன்மைகள் எனக்கு நடந்திருக்குன்னு நானே ஆச்சரியப்படுறேன். புரிஞ்சுதா? நீங்கள் தேடும் சந்தர்ப்பம் அந்த தெருமுக்கில் இருக்குது. அப்படி நடந்து இப்படி தான் வரணும். அந்த தெருமுனையில் இருக்குது, திரும்பி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். உங்கள் கற்பனை தான் அனைத்துக்கும் அஸ்திவாரம். விஷுவலைசேஷன் என்ன? கற்பனை. யூ ஆர் அ கிரியேட்டர். நீங்கள் ஒரு படைப்பாளி. என்ன படைக்கிறீங்க? உங்கள் எதிர்காலம் படைக்கிறீங்க, உங்கள் ஆசைகளை படைக்கிறீங்க, உங்கள் சந்தோஷத்தை படைக்கிறீங்க. அதை சரியான விகிதத்தில் சரியான அளவில் படைச்சிருங்க, நினச்சிருங்க, உணர்ந்துருங்க. வார்த்தைகள் அதுக்கேற்றாற்போல் செய்து விடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்பது அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் ஒரு படைப்பாளி. உங்களுடைய கனவு தான், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான், உங்களுடைய படைப்பாளி தன்மை தான் இந்த அனைத்து விஷயங்களும் நடப்பதற்கு அஸ்திவாரம். அதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அந்த உணர்ச்சியை கொண்டு வந்து அப்படியே பட்டம் வச்சு பறக்க பாருங்க முன்னாடி. அப்படியே உணர்ச்சி கொண்டு வந்து சந்தோஷத்தை கொடுத்து நடந்தது என்று உணர்ந்து ஜில் என்ற காற்று வர
ஜில்லுன்னு தண்ணி குடிச்சு அப்படி இருக்கும், அப்படி ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? அந்த ஆனந்தம் எல்லாம் உங்களுக்கே சொந்தம். தைரியமாக எல்லாவற்றையும் சவால் உங்களுக்கு சக்தியை கொடுக்கும், பயம் உங்களை பலப்படுத்தும். அனைத்து ஆசைகளும் நிறைவேறுவது இங்கிருந்து. இந்த மேக்னெட் பவரை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்த்தை பார்த்துக்கணும். நல்ல உணவு, நான் வெஜிடேரியன் ஃபேட்டியாக சாப்பிடாதீங்க. ரொம்ப எறாவோ மட்டனோ, ஏன்னா அதில் ஃபேட்டு ஜாஸ்தி, சாப்பிடாது. வெஜிடேரியனாக இருந்தால் ஆயில் ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க, கம்மி ஆயில். காலையில் ஒரு வெஜிடபிள் ஜூஸ், ஆப்பிள், கேரட், பீட்ரூட் ஜூஸ், அப்புறம் கீரை வகைகள் சாப்பிடுங்க, முட்டைக்கோசு சாப்பிடுங்க, கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. கேரட் ஜூஸ் குடிங்க தனியாக. நிறைய விஷயங்கள் செய்யலாம். நீங்கள் உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேலைக்கு சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் காய்கறி, பழம், வெறும் காய்கறி அப்படின்னு உணவை சம விகிதப்படுத்தி சாப்பிட்டுடுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் என்னெல்லாம் செஞ்சு வந்திருக்கோம், எப்படி உழுந்து எழுந்து திரும்பி முடி. நானும் எங்கள் சித்தியும் பாண்டி பஜாரில் போனோம். அப்போ போயிட்டே இருக்கும்போது அவங்க தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், அதை பாரு, குடிஞ்சு கீழே ஏதாவது எடுக்கிற மாதிரி வா, விழுந்துட்டா மாதிரி யாருக்கு பார்க்க, யாரும் உன்னை கை தூக்கி விட மாட்டாங்க, நானும் கை தூக்கி விட மாட்டேன், எழுந்துரு அப்படின்ட்டேன். ரொம்ப அராஜகம் சில டைம். நான் அவங்க எழுந்துட்டு சிரிக்கிறாங்க, ஏண்டி நான் கீழே விழுந்துட்டேன், என்னை கையை பிடிச்சி தூக்காமல் அதட்டுற நீ, மிரட்டுற நீ, அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில். நம்ம கீழே விழுந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம நல்லா வாடுறது நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களால் மற்றவர்களுக்கு தெரியட்டும். நம்ம நல்லா வாடுறது படோடாமல் இருந்தாங்க அப்படி நான் இப்படி அப்படிலாம் வேண்டாம். நீ நல்லா வாழ்கிறது உன் நல் செயல்களால், நல்ல விஷயங்கள் நீ செய்வதால், உன்னுடைய ஆரா, உன்னுடைய அலைவரிசை, உன்னை சுற்றி ரவுண்டாக ஒரு அலைவரிசை எல்லாருக்கும் உண்டு. அந்த அலைவரிசை மூலமாக வெளியில் போட்டோம் தானே ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. யாரும் புகழ வேண்டாம், நம்மளை இகழம் வேண்டாம், தூக்கி தலையில் வச்சுக்க வேண்டாம். நீ உனக்காகவும் உன்னை படைத்த ஆண்டவனுக்காகவும் அனைத்தையும் செய்துவிடு. உன் சந்தோஷத்துக்காக, உன்னை இந்த உலகத்துக்கு கொடுத்த அந்த கடவுளுக்காக நீ எல்லாமே செய்துவிடு. நல்ல விஷயங்கள் செய்துவிடு, சந்தோஷமாக இரு. கீழே விழுந்தால் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுந்துக்கணும். நீங்கள் 10 பேர்ட்ட எனக்கு கஷ்டம், என் கையில் காசு இல்லை, நான் என்ன பண்ணேன், ரொம்ப பணம் கட்டம். இப்போ கூட மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன், எனக்கு பணம் கட்டம் முடியலை அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா கோவம் வந்துடும். ஏன் முடியலை சொல்லாத, கட்டம் சொல்லாத. கட்டம் சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் கேட்குதுல, ஓ உனக்கு இந்த பண கஷ்டம் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு அம்மா, என் மகன் யோகேஸ்வரன் வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கோம். சொல்லாதம்மான்னு நேற்று தான் சொன்னேன், வாய்ஸ் மெசேஜ். தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் தான் அவனுக்கு வேலை கிடைக்காம பார்த்துக்கிறீங்க. உங்கள் மனதளவு நீங்கள் நம்பிட்டீங்கல்ல, என் பையனுக்கு வேலை கிடைக்காது, என் பையனுக்கு வேலை கிடைக்காம இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக என் மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது, என் மகளுக்கு குழந்தை பிறந்து விட்டது, என் மகளுக்கு திருமணம் நடந்து விட்டது, என் கணவர் உடல் நலத்துடன் இருக்கிறார். சந்தோஷம் இப்போது 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 சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நன்றி 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 நன்றி. இவ்வளோ போதும். நீங்கள் நன்றி யாருக்கு சொல்கிறீங்கன்னு அதுக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுவிடும். அதனால் உங்களை சுற்றி நல்ல மனிதர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அலைவரிசையை க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி டீடாக்ஸிங்னு ஒன்று இருக்குது. சாப்பிடும்போது நான் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் வெறும் சாதம் போட்டு அதில் கொஞ்சம் 4 பச்சை வெங்காயம், சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சுருவேன். ஞாயிற்றுக்கிழமை லஞ்சு அதுதான். காலையில் 4 பூரி சாப்பிட்றேன், அது வேறு கதை. ஆனால் லஞ்ச் அதுதான், டீடாக்ஸிங். வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஈவினிங் வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன். ஏன்னா உடம்பில் இருக்க நாம் சாப்பிட்ற வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் போயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக வெறும் பழம் மாத்திரம் தான் சாப்பிடுவேன். வாழைப்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ் இதுதான் சாப்பிடுவேன். வெறும் இந்த பழங்கள் தான் சாப்பிடுவேன். புளிப்பாக என்னால் சாப்பிட முடியாது, அசிடிட்டி வந்துடும். மாதுளம் பழம் எப்படி. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வெறும் காய்கறிகள். என்ன காய்கறி? முட்டைகோசு, கேரட்டு, வெள்ளரிக்காய், பூசணிக்காய் எல்லாம் உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு பொடிசாக நறுக்க சொல்லிவிட்டு ஸ்பூனில் சாப்பிடுவேன். இது
தினம் சாப்பிட்ற ரசம் சாம்பார் குழம்பு அதெல்லாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு உடம்பை டீடாக்ஸ் பண்ணுங்கள். டீடாக்ஸ் பண்ணனா உடம்புல இருக்க விஷயங்கள் விலகிவிடும். விஷயம் போகிறதுக்கு நம்ம வந்து டைமே கொடுக்கறது இல்லையே. அது வாட்டுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், லஞ்சு சாப்பிட்றோம், இடையில சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், காஃபி குடிக்கிறோம், இப்படி ஓட்டிகிட்ருக்குல்ல. கொஞ்சம் இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக நிதானமாக நம்மளுடைய இறப்பை கல்லீர் இவையெல்லாம் வேலை செய்யும். புரிஞ்சுதான்? அதனால் நீங்கள் உடம்பை பார்த்துக்கங்க. உடல்நலம் சிவரை வைத்து தான் சித்திரம். உடல்நலம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரேயர் பண்ண முடியும். உடல்நலம் இருந்தால் எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். நம்மக்கிட்டேருந்து நம்ம எண்ணங்கள்லாம் நாம் நினச்சிக்கிறோம் மனசு மூளைதானே. நம்ம உடம்புலேருந்து அலைவரிசையாக வெளியில் போகும். அது போகும்போது நல்ல எனர்ஜியை வெளியில் அனுப்புங்க. உங்களுடைய எண்ணம், உணர்வு, வார்த்தை கவனமாக ஒத்திசைவாக ஒன்றாக செல்லும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஏதாவது வேண்டாத விஷயம் மண்டைக்கு ஏறிச்சுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக என்ன சொல்லணும்னா, பிரபஞ்சத்திற்கு நன்றி, எது நடந்ததோ அவை அனைத்தும் என் உயரிய நன்மைக்காகவே நடக்கின்றது அப்படின்னு சொல்லிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உயரிய நன்மைக்கு தவிர வேறு எதுவுமே நடக்காது. புரிஞ்சுதான்? நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எப்போவுமே நடக்கும். நம்புங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள். புரிஞ்சதா? இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.